நிறைய எல்லா இடத்துலையும் நிறைய மிஸ்ஹாப்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படின்றத நம்ம கூட பார்க்குறோம். ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைமாக இருந்தாலும், ஏன்னா என்னோட குடும்பத்தில் 4 டாக்டர் இருக்காங்க, அக்கா மாமா எல்லாருமே டாக்டர்ஸ், அவங்க பசங்களும் டாக்டர்ஸ். ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு, ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம உடல் ரீதியாக அதாவதுன்னா நம்ம ஒன்று ஆண்டவனுக்கு ஆண்டவன் மேலே பாரத்தில் போட்டுருவோம், 2 டாக்டர், கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ அவங்கள நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். வணக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா பர்த்டே அன்னைக்கு எல்லாம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கீங்க, அது எதுக்காக அரசாங்கத்துக்கு வந்துருக்கீங்க? ரெண்டாவது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படம் வணங்கால் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ரெட்டத்தலை தலைவருடைய பேர் அதை பற்றிலாம் இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன்னா இங்கே வந்து நான் நிறைய, ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம பண்ணுறதுல இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் இவங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, நல்லா அவ்வளோ க்ளீனாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது என்னோட 4வது வருஷம் தொடர்ச்சியாக நான் இங்கே வந்து பண்ணுறது. அண்ட் இங்கே வரும்போது இந்த ஆயம்மாலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் எல்லாரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காமல், ஐ திங்க் இன்னும் மென்மேலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் அதை வந்து கவனம் செலுத்தி இன்னும் ப்ரைவேட் பேஷண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது ஆசை எனக்கு. அமெரிக்கா எல்லா அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரைவேட் இதுவே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை.